விவசாயிகளினுடைய ஒரு புனிதமானதை பாருங்கள். நம்ம ஒவ்வொரு விசேஷத்துலேயும் வீட்லேயும் அன்னத்தை வேஸ்ட் ஆக்குறோம். அவங்க பாருங்கள் சேரும் சகதியிலையும் பாடுபடுறாங்க. இப்படி விவசாயிகள்லாம் சேத்துல காலை வச்சாதே நம்ம சோத்துல கையை வைக்க முடியும். ரேஷன் அரிசி, பொன்னி அரிசி, பாசுமதி அரிசி இந்த மாதிரி ரகமாக சாப்பிட்றோம்னா அந்த உழைப்பாளியினுடைய உழைப்பு தான். இதனால் முருகன் நீதி யூடியூப் சேனல் வழியாக தெரியப்படுத்துவது என்னென்னா, அவங்களுடைய ஒன்றுக்கும் வேர்வையும் அந்த தண்ணியில் விழுந்து அந்த சேத்துல விழுந்தாத்தே நம்ம சோறாகி இதை நம்ம சாப்பிட முடியும். பூமாதேவி பொங்கி விளைவா. அதுக்கு உதாரணமாக எங்கள் அப்பே மாலக்கம்பட்டி பாண்டித்தேவரப்பா பாருங்கள், வயது வரம்பே கிடையாது உழைப்புக்குங்கிறதுக்கு பாருங்கள். 60 வயசில் கவர்மெண்ட் ரிட்டையர்ட் ஏஜை கொடுத்து வீட்டுக்கு பற்றிடுவாங்க. ஆனால் நம்ம உயிர் உடம்புல ஒரு துளி உள்ள வரையும் வைராக்கிய போராட்டங்கிறது இதுதான். இத்தகைய ஒரு விவசாயிகளுக்கு தான் இன்றைக்கி 5 ரூபா சாக்லேட்டு கூட ஒரு பேர் வச்சு 5 ரூபாங்கிறோம். ஆனால் விவசாயிகளுக்கு ஆதரவு விலை கிடைக்க மாட்டுது. ஆதரவு விலையை கொடுத்து நீங்கள்லாம் நம்ம ஒன்றும் உணவு எத்தனையோ சிறுதானிய வகையிலேருந்து நெல் விலையிலேருந்து எல்லாத்தையுமே மதித்து விவசாயிகளை ஓங்கி நிப்பாட்டணும். விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்புக்கு உதாரணம் இவர் தான். வரப்பு தலகாணி வாய்க்காலே பஞ்சு மெத்த உழைக்கும் எங்களுக்கு அழுக்கே பட்டாடு ஏ சாமி அழுக்கே பட்டாடு. அந்த மாதிரி இந்த வரப்பே தலகாணி வாய்க்காலை பஞ்சுமத்தேன்னு ஒரு நத்தமும் ஜோருமா பாடு ஓட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த பாடு உலகத்தில் யாராலையும் படவே முடியாது. இப்படி ஒரு பாடு ஓட்டால் நம்ம ஆஸ்பத்திரிக்கு 500 ரூபா தாளும் 2000 ரூபா தாளும் மடியில் கட்டிக்கிட்டு போய் கீ வரிசையில் ஆஸ்பத்திரியில் நிற்கவே தேவையே கிடையாது. அதனால் இப்படி ஒரு உழைப்புக்கு நம்ம என்றைக்குமே அஞ்சக்கூடாது. விவசாயத்தில் பொருளாதார ரீதியாக பார்த்தோம்னா நமக்கு நஷ்டம்னு சொல்லுவோம். ஆனால் ஆரோக்கிய ரீதியாக பார்த்தா நமக்கு பயங்கரமான லாபம். நோய் நம்மகிட்ட அன்றதுக்கு வெக்கப்படும், பயப்படும், பயந்து வெறிச்சடித்து ஓடும். ஆகையால் ஒவ்வொருவரும் இந்த விவசாயமே இந்த நாட்டின் முதுகெலும்பு என்று தேசத்தில் இருக்க பாரத தேசத்தில் மூத்த தலைவர்கள் எல்லாம் மக்களை பதிவிட்டிருக்காங்க. அந்த முதுகெலும்பை ஒடிச்சிடாமல் ஊக்கப்படுத்துங்க. விளைபொருள் அழுகும்பொருள் காய்கறினாலும் சரி, ஒரு அரிசினாலும் சரி, சோளம்னாலும் சரி அழுத்தாமல் வாங்கி நல்லா புழைங்க. விவசாய பொருள்களை தரமான விலைக்கு அரசாங்கமும் பொதுமக்களும் தேர்வு செய்து அவங்கள வாழ வைங்க. அவங்க மறுவாழ்வு வாழ்ந்தாத்தே நாம் என்றைக்கு நிரந்தர வாழ்வு வாழ முடியும்னு முருகன் அடிமை நீதிபதி யூடியூப் சேனல் வாயிலாக இந்த அற்புதமான பதிவை உங்களுக்கு காண்பிக்கும் பொழுது இதை பார்க்கும் அனைவரும் இந்த உண்மைத்தன்மைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலர் பட்டனை டொயின் டொயின் என்று அடிங்கள் என்று எங்கள் அப்பன் பாண்டித்தேவர் 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, பெரிய போரான மன்னன் போலே நல்லா முடிசூண்டு வாழ வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அந்த ஓடையில் இருக்க மலக்கம்பட்டி ஆற்றுக்கு பக்கத்தில் நத்தையெல்லாம் மேலே பதிவு பண்ணி வருஷத்தில் ஒரு வாரத்தை கும்பிடுவாங்க. அந்த மட்டமலாக படுத்திருக்க ராக்காச்சி அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. அம்மா இப்போல்லாம் கல்கோயில் கட்டி கும்பாபிஷேகம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மலக்கம்பட்டி அந்த ஐயா ஊர்காலப்பனுக்கு நன்றி. நான் வணங்கும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு கோடான கோடி நன்றி தெரிவிக்கப்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் இந்த கருத்தை முருகனுடைய நீதிபதி யூடியூப் சேனலுக்காக பதிவு செய்துவது உங்கள் முருகன் அடிமை நீதிபதி யூடியூபர். முருகன் அடிமை நீதிபதி யூடியூப் சேனலை பார்த்து தயவு செஞ்சு யூடியூபர்கள் எல்லாம் அந்த சில்வர் இதுன்னு சொல்லி அனுப்புவாங்களாம், போஸ்ட்டிலேருந்து அப்புறம் கோல்டு இதெல்லாம் அனுப்புவாங்க. அதெல்லாம் அனுப்பி எனக்கு வருமானத்தை கொடுங்க ஐயா. நானும் களவு இல்லாமல் ஒரு வெகுளியோடு நானும் பன்முகத்தன்மை உண்ட கலைஞர் முகவரி இல்லாத நடிகனா உங்கள் முருகன் நீதிபதி யூடியூபர் பேசுகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்துக்கு வருமானத்தை ஈட்டி கொடுத்துருந்த உடம்பு உயிரோட்டு பிரின்னு நினைக்கிறேன். சிறு சிறு தவறுகள் இருந்தாலும் மன்னிச்சுட்டு எல்லோரும் பாருங்கய்யா. யாரோ அயல்நாட்டுக்காரனுக்கு நம்ம ஆதரிக்கிறோம். நம்ம உள்நாட்டு தாய்நாட்டு இந்த மண்ணில் பிறந்த உள்ளூர் வாசிகளையும் இந்த உள்ளூர் கரகாட்டக்காரவங்களையும் நீங்கள் மதிக்கணும்யா அப்படின்னு சொன்ன மாதிரி நான் இந்த உள்ளூர் முருகனடிமை நீதிபதி யூடியூப் சேனலில் உண்மைத்தன்மையை எல்லாம் பகிர்ந்து நீங்கள்லாம் இது எனக்கு யூடியூப் சேனலுக்காரவங்களாம் நல்லா இருக்கணும்யா. இது கூடிய சீக்கிரம் வருமானத்தை லட்சமாக கோடியாக ஓட்டுன்னு பணமலையை கொட்டி வச்சு நானும் அந்த கடவுள் முருகப்பெருமான் என்னை ஆசீர்வாதம் பண்ணாருங்கிற நம்பிக்கையோடு இறையடி சேர்றதுக்கு எனக்கு நல்ல வழியும் கொடுங்க. நீண்ட காலத்தோடு வாழ்ந்து நெடுந்தூர பயணமாக இந்த யூடியூப் பயணம் என்னையும் தாண்டி வாழையடி வாழையாக தொடரணும். அதில் எந்த தவறும் இருந்தால் என்னை திருத்துங்கள். நிறைகளை எல்லாம் பிறரிடம் சொல்லி குறைகள் எல்லாம் என்னிடம் சொல்லி நாம் அனைவரும் களப்பணியில் ஈடுபட்டு வாழ்வோம் வாழ்வோம் வாழ்க வளமுடன். விவசாயமே முக்கியம் என்பதற்கு உதாரண புருஷன். அதற்கு உழைக்க வயது வரம்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அண்ணன் டெய்லர் சக்தி மேலத்தெருவில் இருக்கார். அவருடைய செல் நம்பரை கேட்டுங்க. 99 40 94 91 22 99 40 94 91 22 என்ற இலக்கினில் அவர் உண்மையோடு அந்த நூல் ஊசி நாடா அயன்காலர் கேன்வாஸு அதுன்னு வாங்கி எளிமையாக தச்சு அவருக்கு ஒரு மயனும் இன்னொரு மயனும் 2 மயங்க இருக்காங்க. எனக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு மனைவி. இப்படி நாங்கள் ஒரு புனிதத்தோடு சமந்துக்கிட்டு நாங்கள்
கடவுள் வந்து எவ்வளோதே சுமையை நமக்கு கொடுத்துருந்தாலும் அதை சுமக்கிறதுக்கு வலுவான தோளையும் கொடுத்துருக்காது. அந்த தோளில் நம்ம கஷ்டத்தெல்லாம் சுமந்துக்கிட்டு இருக்கோம். அந்த கஷ்டத்தெல்லாம் இறக்கி வைக்க பொதுமக்கள் மனித கடவுளாக வந்து எல்லா ரூபத்துலேயும் வந்து காப்பாற்றுங்க. நீங்களும் அங்கங்கே உங்கள் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் வழிமந்தமாக சம்பாரித்து வாழ்க்கையில் மேடேறினவங்க, சம்பாரித்து வாழ்க்கையில் மேடேற துடிக்கிறவங்களுக்கு ஒரு உரிமை குரல் கொடுத்து, வேலை வாய்ப்பை கொடுத்து, காசு பணத்தை 100 இடத்துல 200, 500 இடத்துல 1000 நிறையாவே கொடுத்து அவங்கள பயன்படுத்துங்க. மீன் கறி, கோழிக்கறி எல்லாம் போட்டு மீன் குழம்பு சோறு போடாதீங்க. மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க அவங்கள அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு, இன்னும் அரிய பல விஷயங்களை சந்திப்போம். இது உங்கள் முருகன் அடிமை நீதிபதி யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.